வம்பிழக்கும் வீணர்கள் தெம்பிழந்து ஓடுவார்கள். நாம் லட்சிய பயணத்தில் வெள்ள பாடுபடுவோம். அண்ணா நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணி. பேரணியாக சென்று அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை. அண்ணா நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கவில்லை. அண்ணா கூறியது போல் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் NIA சோதனை. திருவாரூரில் ஒருவரை NIA அதிகாரிகள் கைது செய்தனர். கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்த 154 கோடி ஒதுக்கீடு. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தகவல். உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் ஒரே வாரத்தில் 7 முறை நிலநடுக்கம். 7 முறை ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் திறன் ரிக்டர் அளவில் 2.7 முதல் 3.5 வரை பதிவு. மல்லிகைப்பூ விலை கிடுகிடுவென உயர்வு. சேலம் மலர்ச்சந்தையில் 1 கிலோ குண்டு மல்லிகைப்பூ 2000 ரூபாய்க்கு விற்பனை. சோமாலியாவின் கோலிஸ் மலைப்பகுதியில் அமெரிக்க வான்வெளி தாக்குதல். அல் ஷபாப் IS பயங்கரவாதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல். டெக்சாஸில் புறப்படும் போது ஓடுபாதையில் தீப்பிடித்த விமானம். நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய பயணிகள். நெதர்லாந்தில் நடைபெற்ற டாடா ஸ்டீல் செஸ் தொடர். உலக செஸ் சாம்பியன் குகேஷை வீழ்த்தி செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா சாம்பியன் பட்டம். தன்னை கொல்ல சதி என்று ADGP கல்பனா நாயகத்தின் புகார் அதிர்ச்சி. ADGP குற்றச்சாட்டை முறையாக விசாரிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளி. பிரயாக்ராஜ் கூட்ட நெரிசல் உள்ளிட்ட விவரங்களை எழுப்பி சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு முழக்கம். வேங்கை வயல் விவகாரம் வன்கொடுமை வழக்கு இல்லை. வேங்கை வயல் வழக்கு வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்திலிருந்து நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றம்.